ஸோ எனக்கு தேவையான காஸ்டியூம்ஸ் எல்லாமே நான் வேலவன் ஸ்டோர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். பியூட்டிஃபுல்லாக காஸ்டியூம்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உஸ்மான் ரோட்டில் இருக்க வேலவன் ஸ்டோர்ஸை விசிட் பண்ணுங்கள். நீங்களாம் இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே கிடையாது. உங்களுடைய ஆதரவு தான் எல்லாமே இருப்பாங்க. இன்னைக்கு இனிய நண்பர் மோகன் அவர்களுக்கு பிறந்த நாள். ஸோ இவ்வளவு சிறப்பான நாளில் கோயம்புத்தூர் மோகன் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணி விஜய் அவர்கள் டைரக்ட் பண்ண இந்த ஹரா இந்த படத்தையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தில் நிறைய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் புதுசாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர், கேமராமேன் இவங்கெல்லாம் புதுசாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து என்னுடைய ரசிகர்கள் இன்னும் அம்மா பேட்டர் அவர் கருணாகரன், அவர் மோகன் ரசிகமன்றம் சேர்ந்து இன்னும் நிறைய பேர்லாம் வந்துருக்காங்க கோயம்புத்தூர்காரங்க. எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நண்பர் மோகனை பற்றி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒன்று இருக்கு. என்னன்னா பாட்டு. எனக்கு அதை விட ரொம்ப பிடித்த விஷயம் மோகன் அவர் என்ன அப்படின்னு சொல்லணும்னா, நாங்கள் நிறையா சினிமா துறைக்கிறவங்க எல்லாருமே நிறைய ஃபங்க்ஷன்கள் கலந்துக்குவோம். அப்போ வழக்கமான சடங்குகள்லாம் இருக்கும், வழக்கமான சம்பிரதாயங்கள்லாம் இருக்கும். ஆனால் எதுலேயுமே இது வரைக்கும் மோகன் கலந்துக்கிட்டதே இல்லை. அவருடைய பெஸ்ட் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது அதுதான். ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லையும் பார்த்துட்டு இருக்கிறேன். அவர் அந்த அளவுக்கு ஒரு கரெக்டு மேனேஜோடு அவர் நடந்துக்குவார். அதே மாதிரி இவ்வளவு நாளும் அந்த உடம்பை இந்த அளவுக்கு அவர் மெயின்டைன் பண்ணிக்கிறது காரணம் அவருக்கு கிடையாது, கட்டுப்பாடுகள் அதெல்லாம் தான். இப்போ எல்லாத்துக்கும் பிடித்த விஷயமான இந்த சாங்க்கு வர்றேன். என்னன்னா சில பேருக்கு சில காம்பினேஷன்ல சாங்கு இருந்தாலும் மோகன் அவர்களுக்கு நம்ம இசைஞானி இளையராஜா அவர் மியூசிக்ல நிறைய பாட்டு ஹிட் ஆயிருக்கு. அதே நேரத்தில் அவர் சங்கர் கணேஷ் படமும் அவர் ஒர்க் பண்ணது அதுவும் சாங் ஹிட் ஆயிருக்கு. டிஆர் படமும் அதுவும் பாட்டு தான், அவர் டிஆர் மியூசிக் பண்ணி அந்த படமும் அதுவும் பாட்டு ஹிட் ஆயிருக்கு. அப்புறம் அவருடைய ஒரு லட்சம் பாருங்க, யாருக்கு கிடைக்காத ஒன்று, இளையராஜா எம்எஸ்சி அந்த ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த படத்துக்கு இவர் தான். ஸோ இப்படி எத்தனையோ சிறப்புகள் இருக்குது. அப்புறம் அவர்கிட்ட என்னன்னா ஒரு நடிகனா பாட்டுக்கு நடிக்கிறதுங்கிறது எல்லாரும் செய்யக்கூடிய ஒன்று தான். ஆனால் மோகன் நடிக்கும் போது தான் அவரே பாடினார் அப்படிங்கிற மாதிரி அது அந்த உச்சஸ்தாயிலாம் அந்த பாட்டு வரும்போது அவர் அதுக்கு உண்டான அந்த பாவனைகள் கொடுக்கும் போது இந்த நரம்பெல்லாம் கூட அவர் தான் பாடுறாரு அப்படிங்கிற அளவுக்கு. ஸோ இது எல்லாருனாலையும் முடியக்கூடிய சமாச்சாரம். அந்த இசை ஞானம் இருந்தால் தான் அந்த மாதிரி இந்த இடத்துக்கு இப்படி மேலே போகுது அப்படின்னு இதுக்கு இப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ண முடியும். நான் நீங்கள் தான் பார்த்தீங்க, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தாங்கன்னா என்னன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா, இந்த அம்பிகா அப்படிங்கிற படத்தில் சிவாஜி சார் சிந்தனை செய்மனமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். அது 100 பாடல் பாடுற மாதிரி ஒரு போட்டி, அதில் வரும் அந்த பாட்டு. அது என்னன்னா வெறும் பாட்டுக்கு கிளிப்பு கொடுக்கறது பெரிய மேட்டர் கிடையாது. அது இந்த ஸ்வரங்கள் சரிக்கா கவப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வரங்கள் கண்டினியூஸாக அதிகமாக ஸ்வரங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் பாட்டில். சிவாஜி சார் மிஸ் பண்ணாம எல்லா ஸ்வரத்துக்கும் பிரமாதமாக வாயை செய்வார். அது அந்த மியூசிக் மேலே இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அது நான் சிவாஜி சார்கிட்ட ரொம்ப ரசிச்சிருக்கேன். அதே மாதிரி அந்த இந்திய நடிகர் சம்மி கபூர், ராஜ் கபூர், சம்மி கபூர், சஞ்சய் கபூர், இந்த சம்மி கபூர் இருக்காரு. அவர் இன்னைக்கு வரைக்கும் பாட்டில் நடிக்கும் போது ஒரு பாட்டில் அந்த லைன் முடியும் போது டிங் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ஆக்ஷன் பண்ணுவார். ஒரு சின்ன நிறத்தை கூட விடாம அவர் பண்ணுவார். அந்த அளவுக்கு மோகன் பாட்டுல எல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுவார். அதுதான் அவர்கிட்ட ஒரு சிறப்பான சமாச்சாரம். ஸோ எங்கேயும் அதிகமாக சொல்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. இன்னைக்கு அவர் பிறந்த நடந்த இந்த வாய்ப்பு கிடைச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி நம்ம விஜய் அவர்கள் அவர் முதல்ல
நம்ம சாரிவாசன் சாரை வச்சு ஒரு படம் பண்ணணும்னு அவருக்கு எப்படி அந்த தாட் வந்து என்ன மாதிரி கதை அப்படிங்கிற மாதிரி அவர் திங்க் பண்ணி அதை பண்ணிடுறாரு. அதுக்கு அடுத்தது யாருமே இருந்தாலும் ஹீரோனே நினைக்க மாட்டாங்க. நிக்கல இவர் பவர் படத்துல வந்து இவர் ஹீரோவை வச்சு படம் பண்ணாரு. இப்ப நிச்சயமா மோகன் அவர்கள் வந்து இந்த பாட்டெல்லாம் பார்க்கும்போது ஸ்டில்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது டெஃபினட்டா வேற மாதிரி ஒரு மோகன் அவர்களை காமிக்கணும்னு சொல்லி அவர் ட்ரை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது. மோகன் அவர்களும் இவ்வளவு கேப் விட்டு பண்றதுனால வந்து கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு கேரக்டர்ல ஒரு இன்வால்மெண்ட் கிடைக்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு கேரக்டர் கிடைச்சிருக்கும். அதுதான் ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகி நடிச்சிருக்காரு. பாட்டை பற்றி மியூசிக் டைரக்டர் பற்றி எல்லாம் ரொம்ப சிறப்பாக அவர் சொல்லிட்டு இருந்தார். மியூசிக் டைரக்டர் பற்றியும் சொல்லிட்டு இருந்தாரு, கேமராமேன் பற்றியும் மோகன் சொல்லிட்டு இருந்தார். ஏன்னா ஒரு ஹீரோ வந்து இந்த பாட்டில் இந்த வேலை பார்த்த டெக்னீஷியனை பற்றி ரொம்ப சிறப்பாக சொல்றது பெரிய சமாச்சாரம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரை பற்றியும் இந்த படத்தில் இது பண்ணவங்களை பற்றி எல்லாம் மோகன் வந்து பர்சனலாக தெரிஞ்சுட்டு பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ மோகன் அவர்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு திருப்புமுனை படமாக அமையணும். அதுக்கு ரசிகர்களுடைய ஆதரவு இருக்கணும். இப்போ எப்படி இந்த ஃபங்க்ஷன் வந்து பிறந்தநாள் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப கிராண்டாக நடக்குதோ அதே மாதிரி இந்த ஹரா படத்தினுடைய அந்த ஃபங்க்ஷனும் கிராண்டாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அட்வான்ஸாக இதில் வேலை பார்க்குற எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ மோகன். தேங்க்யூ. நன்றி. இந்த வெள்ளம் நீங்க வேற சூப்பர் ஒருத்தர் சொல்லுவாங்கல்ல, எல்லாரும் கஷ்டப்பட்டா கூட பேர் மன்னருக்கு வாங்கிட்டு இருப்பாரு. ஓகே, வாங்க சார், வாங்க.